நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது. யார் யாரோட கூட்டணி அமைக்க போகிறாங்க, அந்த பஞ்சாயத்தெல்லாம் எவ்வளோ தொகுதிகள், அந்த பஞ்சாயத்தெல்லாம் தனியாக விட்டுருவோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் இப்போ சீமான் பற்றி விசாரித்தோம், அது விவாதித்தோம். அடுத்து டிடிவி தினகரன் பற்றி கொஞ்சம் பேசணும். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கவனிக்கத்தக்க தலைவராக, ஒரு இளம் தலைவராக இருப்பது பாமகவின் இளையரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ். உண்மையிலே சார் நல்லா கொஞ்சம் அரசியல் விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம நடுநிலையும் இருக்கணும். ரைட், இன்னும் ஒரு விசாலமான பார்வையோடு பார்த்தோம்னா ஒரு நல்ல தலைவராக உருவெடுத்திருக்கார். அதாவது இந்த மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது குறித்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், பல்வேறு ஆய்வு நடத்தி ஒரு விரிவான இருக்கைகள், மாதிரி பட்ஜெட்டு ஒன்றும் கிடையாது. அதை திரும்ப சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. உண்மையிலேயே இன்று இருக்கக்கூடிய தலைவர்களில், இளம் தலைவர்களில் ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியான ஒரு நபராக நான் அன்புமணியை பார்க்குறேன். அது தவறா? இல்லை, இது நீங்கள் சொல்வது ரொம்ப கரெக்டு. ஆனால் இவங்க இப்போ ஒரு அழகான இதை எழுப்பிட்டாங்களே தவிர அவங்க அஸ்திவாரம் ஜாதிய கட்டமைப்பில் சிக்கி விட்டது. அந்த வன்னியர்களுக்கான போராட்டம், வன்னியர் சங்கம் அதிலிருந்தே வளர்ந்ததுனால அது பலமாக இருந்துச்சோ. ஆமாம், அது பலவீனம் ஆயிட்டுது. இப்போ அந்த கட்சி ஒரு வன்னியர் கட்சியாகவே அது ஆகி போச்சுது. மற்றபடி அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் சொன்னார், இந்த ஆம்புலன்ஸ், அது நிறைய விஷயங்கள். அப்புறம் ஒரு நல்ல ஒரு இளம் தலைவராக ஒரு அடையாளம் காணப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். அந்த அமைச்சரவைகள்லாம் இருக்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் நல்ல ஒரு திறமையாக அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். சுகாதாரத்துறையில் அவர் குறிப்பிடத்தக்க சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஆமாம், அந்த வகையில் அவர் ஒரு திறமையான ஒரு தலைவர், நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னா அது ஒரு வன்னியர் கட்சி அப்படின்னு சுருங்கி போச்சுது. வன்னியர் கட்சியை சுருங்கினா கூட அவங்க ஒரு 4-5 சீட் எடுக்கக்கூடிய அளவில் அவங்க அந்த தர்மபுரியிலிருந்து விழுப்புரம் வரைக்குள்ள பெல்ட், அந்த பெல்ட்ல அவங்க ஒரு வலுவான கட்சியாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் காடுவெட்டி குரு இல்லாதது, அந்த வன்னியர் சங்கத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள். இப்போ வன்னியர் சங்கத்தோட அடுத்த தலைவர் குரு அவருடைய குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு இவர் மேல பழி இருந்தது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கலங்கிறாங்க. அப்புறம் அந்த காடுவெட்டி குருவுக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கறது அடையாளம் காட்டப்படாமல் இவர்கள் சில தலையீடுகள் இருக்குதுன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்படி உட்கட்சியில இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு அவங்க போன எலெக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, வானமும் சூரியனும் சந்திரனும் கடலும் மேகமும் எல்லாமும் இருக்கும் வரை திராவிட கட்சிகளோடு கூட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா சார், இந்த 1995 அதாவது இவங்க ஒரு பெரிய கட்சியை உருவெடுத்ததுல இருந்து இப்படி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 2 சால்வை தான், ஒன்று பச்சை சால்வை, மஞ்சள் சால்வைன்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கே போய் தலைஞரை பார்த்தா தமிழின தலைவர் நீ ஒரு சால்வையை போடுவாங்க. இல்லைன்னா ஜெயலலிதா போய் அன்பு சகோதரி அப்படின்னு ஒரு சால்வையை போட்டு கூட்டணி உறுதி பண்ணி போயிருவாங்க. பட் இந்த முறை அதாவது காடுவெட்டி குரு மறை ஒரு வருத்தமான விஷயம். பட் அவருக்கும் அன்புமணிக்கு சில நெருடல்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அது ஒரு கட்சி பூசன்றது எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை கட்சிக்குள் நிலவும் போது அன்புமணியாக கொஞ்சம் ஒரு குறிப்பாக செயல்பட முடியும். ரெண்டாவது அவருடைய தந்தை நிறுவனர் நல்ல ஒரு வழிகாட்ட முடியும். அவர் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டணி விகிதாச்சாரங்களை மறந்து பேசணும்னா எல்லாருக்கும் அவருக்கு மேலே ஒரு நல்ல அபிமானம் எல்லாருக்கும் இருக்குது தான் செய்யுது. அவர் அந்த இதுகளை அதான் சார் அந்த ஜாதி அடையாளங்களை கலைச்சி பார்த்துட்டா அவர் ஒரு நல்ல தலைவர். ஆனால் அந்த அடையாளத்தை துறக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்களே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கிறதா முயற்சி பண்ணுறாங்க. இது ஜாதிய கட்சி கிடையாது, இது எல்லாருக்குமான கட்சி அப்படி சொன்னாலும் அரசியல் சூழல்கள் அது எதிர்கட்சிகளோ இல்லை அரசியல் சூழலோ அவங்களுக்கு அந்த முத்திரை எடுப்பதாக இல்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் வன்னியருக்கு ஆதரவு கட்சி, அதை தாண்டி வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த முத்திரை வளர்ந்துக்க. என்ன ஒன்று, அவங்க பெல்ட்டை தாண்டி அந்த கட்சியை வளர்க்குறதுக்குள்ள எந்த ஏற்பாடுகளையும் அவங்களுக்கு இறங்கவில்லை. அவங்க ஏரியாவுக்குள்ளேயே தான் அந்த கட்சியை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி நம்ம கட்சியை வெளியே உள்ளது போச்சு நீங்க பரவாயில்ல எடுத்துட்டு போயிட்டு ஜாதிய ஓட்டுகளும் பிரிஞ்சு போச்சுன்னா இப்போ நீங்க இவங்க எல்லாம் எப்போ இவங்க அந்த இதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இவங்க இந்த பாமக எப்படி பாமக எல்லாம் எப்படி மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னா சென்ட்ரல்ல நிலம் ரொம்ப சிக்கலா இருந்தது. வலுவான கட்சின்னு ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் எதிரி கிடந்தது, பிஜேபி அவ்வளவு பலமா இல்லை. இப்ப பிஜேபி ஒரு பெரிய மிருக பலத்தோட இந்தியாவில் இருக்கு. பெரிய மிருக மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி யாராவது கூட்டணி கூப்பிட்டு தொங்கிட்டு கிடக்குறாங்களா? இல்ல. என்ன ஒரு கூட்டணி வந்தா கூட அவங்க சவால் கூட அடுத்த எலெக்ஷன்ல கூட அவங்க நிச்சயம் ரொம்ப கீழே போயிட மாட்டாங்க. காங்கிரஸ் இந்த மாதிரி வீழ மாட்டாங்க. அது மாதிரி அவங்கள நெருங்கி வருவாங்க. அப்படிங்கும் போது இப்ப இந்த மாதிரி கட்சிகளுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. எப்படி நம்ம கூட்டணி அறிவிச்சுட்டா நம்ம ஒரு சீட்டு வாங்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ரொம்ப தயக்கமா இருக்குது. இன்னொன்று போன தடவை இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. பெருசா ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் வைகோலாம் முதல்ல துண்டு போட்டு மோடியை கூப்பிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்ச பிறகுதான் இவங்களை யாருமே பட் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸுடன் தான் கூட்டணி அமைக்கும்ன்ற மாதிரி ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷமா பேசப்பட்டிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாமக தலைமையோட சிக்னல்ஸும் அதே அளவில் தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாருங்க, ஸ்டாலின் காங்கிரஸோட நெருங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மோடி எதிர்ப்பறையை அவர் அதிகப்படுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே பாமக சைலண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு,
சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளில் பாமக முக்கியமான முதன்மையான இடம் உண்டு. அப்படிப்பட்டவங்க இந்த 10% ரிசர்வேஷன் பாருங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு அறிவிச்ச பிறகு டிஎம்கே கேஸ் போட்டிருக்காங்க. பாமக தரப்பில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மௌனம் இருக்குது. இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலை. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை வந்து பிஜேபி தலைமையிலான ஒரு அணியில் ஐக்கியமாயிருவாங்களோ தோணுது. வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அவங்களும் சில திட்டங்கள் வச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. இங்கே போயா அங்கே போயா இது சொல்ல முடியாது. நாளைக்கே காங்கிரஸ் கூட்டணியில் நாங்கள் வந்து காங்கிரஸ் தலைமையாக ஏற்ற கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள இருக்கிறாங்களா, இல்லை பிஜேபிக்கு நம்ம ஒரு இது கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏற்கனவே அவங்க எல்லாரும் ஒரு ஆதரவு கொடுத்தவங்க தானே. அதனால நம்ம பழையபடி மோடி பக்கம் போயிடலாமா அப்படின்னு அவங்க ஒரு ஐடியாவில் இருக்கலாம். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை, ஜெயிச்சாலும் அவங்க வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம எப்படின்னா அவங்கள ஆதரிச்சு நமக்கு என்ன லாபம்? ஒரு எம்பி பதவி கிடைக்கிறதுனால இவங்க வருத்தப்பட போகுது. அன்புமணி ராமதாஸ் அவருடைய எம்பி பதவி போகும். ஆமா, ஜெயிக்காத பட்சத்தில் வெற்றி பெற்றால் லாபம். ஆமா, இன்னொன்று கடந்த தேர்தலையும் அவங்க நம்ம சட்டமன்ற தேர்தலையும் கூட அவங்க ஒரு இடம் கூட ஜெயிக்காம போயிட்டாங்க சார். போன எலெக்ஷன்ல ரொம்ப பின்வாங்கிட்டாங்க, மிகப்பெரிய பின்னடைவு. அதெல்லாம் பார்க்கும்போது சார் இது இவங்களோட வருங்கால திட்டம். ஏன்னா சில ஜாதிய கட்சிகள் வந்து வந்த வேகத்தில் ஒரு ஷோ காட்டுமே தவிர உங்களுக்கு அதுக்கப்புறம் காண. ஃபார் எக்ஸாம்பிள் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 96களில் இருந்தாங்க. பட் போன எலெக்ஷன்ல இருந்து அவங்க கொஞ்சம் பின்னடைவாக தானே சார் போயிட்டு இருக்காங்க. 90 அந்த பழைய 5 எம்எல்ஏ எடுத்தாங்க, சாரி 4 எம்பிக்கு மேல வச்சிருந்தாங்கிற அந்த பழைய இதுகள்லாம் அவங்ககிட்ட இப்போ இல்லையே. அப்படின்னு போகும்போது அவங்கள்ட்ட சில கணக்குகள் இருக்கலாம். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு புத்தாக்க சிந்தனை, மற்ற சமூக ஊடகங்களுடைய இது ஆக்கிரமிப்பு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த சாதியில் கொஞ்சம் அடிபட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். அது அடிபட்டு போனால் தான் அவங்களுக்கு நல்லது. அது தாண்டாமல் அவங்க ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க திமுகவுக்கு சோதனையான காலம், ஏடிஎம்கேக்கு சோதனையான காலம், அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு சோதனையான காலம். அவ்வளவுதான், நாங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக மீண்டும் டிஎம்கே வந்து கழுத கட்டரம்பாகாது. ஒரு எண்ணிக்கை அளவில் வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போகலாம தவிர்த்து கட்சி அழிஞ்சிட போகிறதில்ல. ஆனால் என்ன ரெண்டுத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையான தலைவர்கள் இல்லை. டிஎம்கேக்கு ஒரு வந்து ஸ்டாலின் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. பட் பாமக பொறுத்த வரைக்கும் அன்புமணியை தான் முன்னிலைப்படுத்த போகிறாங்க, அது கன்ஃபார்ம். ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஒரு இளம் தலைவர், நல்லா வந்து என்ன சொல்றது, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிர்வாகத்திறன் தனக்கு இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இடையில கொஞ்ச நாள் பிஜேபிக்கு எதிராக தான் ரொம்ப கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப கனத்த மௌனத்துக்கு போயிட்டாங்க. 10% இடஒதுக்கீடு ஏன் மௌனமாக இருக்காங்கன்னா அரசியல் கணக்குகள் இருக்கலாம். இப்போ நாளைக்கு எதுக்கும் அவங்க கிட்ட கூட்டணிக்கு போக வேண்டியது இருக்கும். ஆமாம், நம்ம அவங்க கிட்ட போய் சேர்ந்த பிறகு எல்லாரும் நீ என்ன 10% எதிர்த்தா பேசிட்டு இப்போ போய் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கேட்டக்கூடாது. இன்னொன்று, 10% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலமே எதிர்த்துதான் தெரியல. யாருமே எதிர்க்கல. திமுக தான் முத கேஸ் போட்டிருக்கு. நாளைக்கு இவங்க டிஎம்கே கூட்டணிக்கு போன பிறகு எல்லாரும் எப்பா நீங்க தானே அந்த கேஸ் எல்லாம் போட்டீங்க, நீங்க எப்படி ஒண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இவங்க என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி பாமக அதோட எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்க போகிறது, அதோட எதிர்கால திட்டம் என்ன? ஏன்னா 2 தலைமைகள் இல்லை. இந்த இடத்துல இவங்க எப்படி தங்களை வளர்த்துக்கிற போறார்களா, இல்லை இருக்கிறதையும் அவங்க எது இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிறத காலம் தான் சொல்லணும். ஆனா அவங்களோட மாதிரியான ஒரு மனிதர் வந்து மத்திய அமைச்சர் மீண்டு வரல எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இருந்ததுன்னு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரியான சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிற பொழுது இந்த மாதிரியான திறமையான இளைஞர்கள் வந்து திறமையான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா மின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் அப்படி பார்க்கும்போது நம்ம அன்புமணிக்கும் ஒரு நல்ல தமிழ்நாட்டில் ஒரு சமூக அக்கறை உள்ள பொதுவாக அவருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு சார். இந்த புகை பிடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, அப்படி நடிகர்கள் வந்து மக்கள் தெய்வமாக கொண்டாடும் போது நடிகர்கள் தப்பான வழிகாட்டலை காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல கொள்கைகள் நிறைய வச்சிருக்காங்க. அதை நம்ம மறக்கிறதுக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.